வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். வாங்க இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு 13 வயசு பையனுக்கு சொல்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் அதுவா எப்படி ஒரு விஷயத்த கத்துக்குது, அந்த ரகசியத்தை இன்னைக்கு உடைக்க போறோம். ரெடியா? இந்த கேள்வி இதுதான் எல்லாத்துக்கும் மூல கேள்வி. நாமன்னா ஒரு புத்தகத்தை படிச்சு ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். ஆனா ஒரு மெஷின் எப்படி தானாவே புத்திசாலியாகுது? சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம கிட்ட ஒரு மேஜிக் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பெட்டிக்குள்ள தான் எல்லா மர்மமும் அடங்கியிருக்கு. இதுதான் நம்ம கம்ப்யூட்டரோட மூலனும் வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பாக்ஸ்க்குள்ள நாம ஒரு நம்பரை உள்ள போட்டா அது வேற ஒரு நம்பரா மாறி வெளியே வருது. இது எப்படி நடக்குது? இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற தந்திரம் என்ன? அதுதான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அந்த மேஜிக் பாக்ஸ் கத்துக்கணும்னா அதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்னு கேள்விகள், இன்னொன்னு அதுக்கான சரியான பதில்கள். இந்த ரெண்டையும் நாம தான் அதுக்கு முதல்ல கொடுக்கணும். டெக்னிக்கலா சொல்லணும்னா நாம கொடுக்கிற கேள்விகளை இன்புட்னு சொல்வாங்க, சுருக்கமா எக்ஸ். அதே மாதிரி நாம கொடுக்கிற பதில்களை அவுட்புட்னு சொல்வாங்க, அதுதான் ஒய். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எவ்ளோ நேரம் படிக்கிறானது கேள்வி எக்ஸ், அவன் எவ்ளோ மார்க் வாங்குறானது பதில் ஒய். இங்க பாருங்க, இதுதான் நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கிற ட்ரெய்னிங் டேட்டா. அதாவது 2 மணி நேரம் படிச்சா 40 மார்க், 3 மணி நேரம் படிச்சா 60 மார்க். இந்த தகவலை வச்சுதான் கம்ப்யூட்டரே யோசிக்க ஆரம்பிக்கும். சரி, இந்த டேட்டாவை சும்மா மனப்பாடம் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா? கம்ப்யூட்டரும் அதை பண்ணாது. அதுக்கு பதிலா இந்த நம்பர்ஸ்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த விதிய, அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும். இப்ப நீங்களே அந்த கம்ப்யூட்டர் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். 2 மணி நேரத்துக்கும் 40 மார்க்குக்கும் 3 மணி நேரத்துக்கும் 60 மார்க்குக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? ஏதோ ஒரு லாஜிக் இருக்குல்ல இதுக்குள்ள. கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா பதிலேந்து பின்னாடி போகும். 60 மார்க் எப்படி வந்துச்சு? 3 மணி நேரம் படிச்சதாலயா அப்படின்னு ரிவர்ஸ்ல யோசிக்கும். இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இப்படிதான் அப்ப 1 மணி நேரத்துக்கு 20 மார்க் அப்படின்ற விதிய அது கண்டுபிடிக்குது. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச இந்த விதிக்கு தான் கணக்குல ஃபங்க்ஷன்னு பேரு, சுருக்கமா எஃப்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த மேஜிக் பாக்ஸுக்குள்ள இருக்கிற உண்மையான சீக்ரெட். அடா, இதோ வந்துருச்சு பாருங்க நம்ம மேஜிக் ஃபார்முலா. y is equal to f of x. அதாவது நீங்க கொடுக்கிற எக்ஸ அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு வேலை செஞ்சு y-ஆ மாத்திருது. இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிற வேலைக்கு பேர் தான் அல்காரிதத்தை ட்ரெயின் பண்றது. சூப்பர். இப்ப கம்ப்யூட்டர் அந்த ரூலை கத்துக்குச்சு. இனிமேதான் அசலாட்டமே இருக்கு. இனி நாம இதுக்கு முன்னாடி கொடுக்காத ஒரு புது கேள்வி கேட்டா கூட அதுவே பதில கணிச்சு சொல்லிடும். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் 4 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. உடனே கம்ப்யூட்டர் அதுகிட்ட இருக்கிற y is equal to f of x ஃபார்முலாவை எடுக்கும். எக்ஸுக்கு பதிலா 4 போட்டு அதுக்கான விடைய உடனே கணிச்சிடும். பாத்தீங்களா, 80 மார்க். அந்த மேஜிக் பாக்ஸ் நாம கொடுத்த புது கேள்விக்கு பதில ரொம்ப கரெக்டா கணிச்சிடுச்சு. இதுக்கு பேர் தான் ப்ரெடிக்ஷன். இப்போ உங்களுக்கு இந்த முழு ப்ராசஸும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது சும்மா நம்பர்ஸ பத்தின விஷயம் மட்டும் இல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அடித்தளமே இதுதாங்க. அப்போ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய கேள்விகளையும் பதில்களையும் வச்சு அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ரகசிய உறவை, அந்த y is equal to f of x ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறது தான் கத்துக்கிறதோட மையப்புள்ளி. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்க கணிக்க உதவுன இதே மேஜிக் வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. வானிலைய கணிக்கிறதுலிருந்து மருத்துவத்துல நோய்களை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் இதோட பயன்பாடுகள் கற்பனைக்கும் எட்டாதது. இத பத்தி யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.